கலாத்தியர் 5:22 இவ்விதமாக கூறுகிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். ஸோ ஆவியின் கனியிலே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேல்யூ இருக்குது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்மளுடைய சந்தோஷம் இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்களால இருக்கக்கூடாது. நம்மளுடைய சந்தோஷம் ஆண்டவரால் மாத்திரம் இருக்கணும். நம்மளுடைய சந்தோஷம் ஆண்டவரில் மாத்திரம் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கவங்க நிமித்தம் நம்ம சந்தோஷம் கூடக்கூடாது, குறையக்கூடாது. இந்த உலக மனிதர்கள் மூலம் நம்முடைய சந்தோஷம் கூடக்கூடாது, குறையக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு உரிமையாளராக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நாம் இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார், இந்த பாரதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயது என்னை குறித்து கொண்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே
அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க இந்த மாலை வேளையில் நம்ம ஒன்று கூடி அவரோட பிரசன்னத்தில், அவரோட ஆலயத்தில் வந்து அவரை உயர்த்தி பாடி அவரோட வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் பெயர் சொல்லி அழைத்து அப்பா ரட்சிப்பின் பாதையில் நடத்தி அப்பா இந்த மாலை வேலையில் அழைத்து வந்து பிரசன்னத்தில் இளைப்பாற கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஆராதிக்கும் போது நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, நீங்கள் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். அப்பா, எத்தனை துதிகள் நாங்கள் ஏறெடுத்தாலும் அதற்கு ஈடினே அற்றது ஆண்டவரே. அப்பா, எங்களால் முடிஞ்ச இந்த ஆராதனையை நாங்கள் எங்கள் முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு நாங்கள் சமர்ப்பிக்க வந்திருக்கோம். அப்பா, எங்களை ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் நிரப்புங்க. ஆவியானவர் எங்களோடு அசைவாடுங்க. இந்த அருமையான மாலை வேளையில் அப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பர்சனலாக அப்பா நீங்கள் தொடுங்க. பெரியவங்களை சின்னவங்களை எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. மீதியான நேரம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் அப்படி உட்கார்ந்து கொள்ளலாம். நம்ம அடுத்ததாக வேத பகுதி வாசிக்க கடந்து சொல்லலாம். பிள்ளைங்க ஃபஸ்ட்டு வேதம் வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் பிரதர் ஆல்வினும் சிஸ்டர் டால்சியும் இந்த வார்த்தைக்கு உண்டான வேத பகுதி வாசிப்பாங்க. My hope is in you. Psalm 39 verse 7. Amen. Psalms 40 verse 1 through 4. I waited patiently for the Lord. He turned to me and heard my cry. He lifted me out of the slimy pit, out of the mud and mire. He set my feet on a rock and gave me a firm place to stand. He put a new song in my mouth, a hymn of praise to our God. Many will see and fear the Lord and put their trust in him. Blessed is the one who trusts in the Lord, who does not look to the proud, to those who turn aside to false gods. Amen. Matthew 25, 1 through 6. Then the kingdom of heaven will be like 10 bridesmaids who took their lamps and went to meet the bridegroom. 5 of them were foolish and 5 of them were wise. The 5 who were foolish did not take enough olive oil for their lamps, but the other 5 were wise enough to take extra oil. When the bridegroom was delayed, they all became drowsy and fell asleep. At midnight they were roused by a shout, "Look, the bridegroom is coming. Come out and meet him." Amen. Matthew chapter 25 verses 7 to 13. Then all the virgins woke up and trimmed their lamps. The foolish one said to the wise, "Give us some of your oil, our lamps are going out." "No," they replied, "there may not be enough for both of us and you. Instead, go to those who sell oil and buy some for yourself." But while they were on their way to buy oil, the bridegroom arrived. The virgins who were ready went in with him to the wedding banquet, and the door was shut. Later the others also came. "Sir, sir," they said, "open the door for us." But he replied, "I tell you the truth, I don't know you. Therefore keep watch, because you do not know the day or the hour." Amen.
வாசிக்க முடிவாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். வாசிக்க வேண்டிய சங்கீத பாடம் சங்கீதம் 24. எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 24 மாறி மாறி வாசிக்கலாம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:8-9 இந்த வாரம் போட்டிருக்கு. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. இது எல்லா சூழ்நிலைகளிலும் பார்த்தீங்கன்னா எது நம்மளை தாங்குதுன்னா நம்ம தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. எபேசியர் 2:8 சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவ கிருபை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் எழுந்து நின்று கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் படிப்போம். நெருக்கப்பட்டும்
மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 20:4 சொன்ன வண்ணமாக உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவோமாக. நம் கர்த்தர் எப்போவுமே நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இஸ்ரவேல் கூட இருந்தாரோ அவர் எப்போதுமே நம் கூடவே இருந்து நம்மளுடைய யுத்தங்கள் அனைத்தையும் கர்த்தர் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு எதிராக செங்கடல் திரண்டு வந்தாலும் எகிப்தில் நம்ம மாட்டிக்கொண்டு நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம் கர்த்தரை துதிக்க துதிக்க நம் இஸ்ரவேலின் தேவனை துதிக்க துதிக்க கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து எல்லா தடைகளிலிருந்தும் கர்த்தர் நம்மளை ஜெயமாய் நடத்துவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு சிறிய காரியம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நம் இஸ்ரவேலின் தேவனை நம்பி அவரை நம் பட்சத்தில் வைத்து நம்ம அவர் துதிக்கும் போது கர்த்தர் எல்லா தடைகளிலிருந்து நம்மளுக்கு ஒரு ஜெயமான ஒரு வெற்றியை கட்டளையிட்டு தருவார். இந்த பாடலை நம்ம பாடும்போது இஸ்ரவேலின் துளிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் எல்லா யுத்தங்களையும் எல்லா போராட்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறதா. இந்த பாட்டை வாய்களை திறந்து சத்தத்தோடு கர்த்தரை ஆராதிப்போமாக. கரங்களை தட்டி நாம் பாடுவோமாக. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின்
வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமாயின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில சென்றாலும் நம்முடைய தேவன் இருக்கும் போது நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையும் நம்ம கடந்து போவோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துடன் இதை பாடுவோமா? ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. நமக்கு எதிராக எவ்வளவு எதிரிகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம் நாவுகளில் துதியோடு நம்ம அவரை துதிக்க இந்த வரிகளை தருகிறார். நாம் பாடுவோமாக. எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மாத்திரம் தான் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை நடத்துறது நீங்க தான் ராஜா. ஹல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால்
மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். Hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Jesus. நம்ம ரெண்டு நிமிடம் கர்த்தரை நாம் துதிப்போமாக. சர்வ வல்ல தேவனை நாம் துதிப்போமாக. நேற்றும் என்றும் என்றும் மாறா நம் தேவனை நாம் துதிப்போமாக. கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த இடத்துல ராஜா உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா இங்க பிரசன்னமா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் ஒவ்வொரு பாடலை பாடும்போது ராஜா நீங்க தடைகளை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா நாங்கள் பாடுகிற இந்த பாடலின் வரிகள் ஒவ்வொன்றையும் ராஜா எங்கள் வாழ்க்கையில் ராஜா நீங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு இந்த பாடல்களை ஏறெடுக்கும் போது ராஜா நீர் கர்த்தாவே பரத்திலிருந்து எங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்து முடித்து தருவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அது போல நீர் ஒருவரே கர்த்தர் ராஜா. நீர் ராஜா you are the one and only God Lord Jesus. நாங்கள் ராஜா உண்மையை நாங்கள் விசுவாசிக்கும் போது உண்மையை நாங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது எல்லாவற்றையும் நீங்க செய்ய வல்ல தேவன். நீர் ராஜா வானங்களையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் நீர் படைத்த தேவன். You are like almighty God Lord Jesus. நீங்க சர்வ வல்ல தேவன் கர்த்தாவே. உம்மிடத்தில் எங்கள் காரியம் எல்லாம் ராஜா ஒரு தூசி போல ராஜா சிறு கடுகு போல இருக்குது கர்த்தாவே. ராஜா நாங்கள் எங்களோட காரியங்கள் பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் உம்முடைய கண்களுக்கு முன்பாக அது வெறும் கால் தூசிக்கு சமானம் ராஜா கர்த்தாவே. ராஜா உம்மிடத்துல கர்த்தாவே எங்கள் பிரச்சனைகள் எங்களோட எந்தவித கவலைகள் எதுவா இருந்தாலும் ராஜா உம்முடைய சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ராஜா. நீர் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். நீர் ராஜா எல்லாவற்றையும் படைத்த தேவனால் எங்களோட வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்ல தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே ராஜா. நீருக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் மனிதனை பின்பற்றி போகாதபடி எப்போதும் கர்த்தாவே நாங்கள் உங்களை மாற்றி நாங்கள் பற்றி கொண்டு நிற்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ராஜா எந்தவித சூழ்நிலை யோபை போல ராஜா ராஜா நாங்கள் உண்மை மாற்றம் எந்தவித சூழ்நிலை ராஜா எங்களை நெருக்கினாலும் கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று எங்கள் நாவு அறிக்கையிட நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ராஜா நாங்கள் உயிரில் இருக்கும் போது இல்லை ராஜா நாங்கள் தாழ்விலும் இருந்தாலும் கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று ராஜா எங்க நாவை அறிக்கையிடணும் ராஜா கர்த்தாவே. அதை நம்ம இந்த மணி வேலை நாங்கள் விசுவாசிப்போம், அதை நம்ம அதை நம்புவோம். அதே போல இந்த பாடலை நாம் பாடும்போது நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர் என்று நாம் பாடுவோமாக. நெகேமியா 9:6 சொன்னவனமாக இந்த வசனத்தை தான் நம்ம இந்த பாட்டா பாட போறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகளை உம்மை பணிந்து கொள்கிறது. இதை நாம் பாடுவோமாக. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்று நீர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. நீங்க ராஜா எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறீர். நீ நேற்றும் இன்றும் ராஜா அந்த அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிறா இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில்
நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர் வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே ராஜா ஹalleluya ஹalleluya எல்லா கைகளை தட்டி ஒரு விசை ஹalleluya ஹalleluya கைகளை தட்டி ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஆம் ராஜா ஹalleluya நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவரே கர்த்தர் ஹalleluya நீர் ஒருவரே எங்கள் ராஜா ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ராஜா ஹalleluya ஆண்டவரே நாங்க பாடிய வண்ணம் நாங்கள் ஆண்டவரே பேசிய வண்ணம் எந்த சூழ்நிலையில நாங்க சென்றாலும் ராஜா ஹalleluya ஹalleluya எங்களை தேற்றுகிறதுக்கு எங்களை சுமக்கிறதுக்கு நீர் ஒருவர் இருக்கிறீர் ராஜா ஹalleluya 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 எவ்வளவு சர்வ வல்லவராய் இருக்கிறீரோ அதே போல் இறங்கி வந்து எங்களை தேற்றி எங்களுக்குள்ள ஆண்டவரை நீங்க வாசம் பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்குறீங்க ராஜா ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ராஜா ஏசாயா 66:13 சொல்றது போல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் ஹalleluya அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஹalleluya இந்த சபையில் இருக்க ஒவ்வொருவரும் ஹalleluya ஹalleluya நம்ம யார் யாருக்கெல்லாம் ஹalleluya ஒரு தேற்றுதல் தேவையோ ஹalleluya we should comfort each other ஹalleluya ஹalleluya இந்த சபைக்கு வெளியே எத்தனையோ பேர் ஹalleluya அந்த ஆறுதல் அற்று இருக்கிறாங்க ஹalleluya ஆண்டவரே நிலைமை அறியாமல் இருக்கிறாங்க ஹalleluya நான் ஷேர் பண்றதுக்கு யாரும் இல்லாம இருக்கிறாங்க ஹalleluya 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 நாம் ஒவ்வொருவரும் ஹalleluya we are responsible for it ஹalleluya ஹalleluya நம்மளுக்கு இந்த மாதிரி தேற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்றதை ஹalleluya நாம எடுத்து சொல்ல வேண்டும் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ராஜா அந்த வாஞ்சை எங்களுக்கு கொடுங்க ராஜா 1 தெசலோனிக்கேயர் 5:11 சொன்ன மாதிரி ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் ஹalleluya 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 நாம் அதை செய்வோம் ஹalleluya இன்னைக்கு ஒரு ஜெபமா ஏறெடுப்போம் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஒருவருக்கு ஒரு தேற்ற ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை கொடுங்க சத்துவத்தை கொடுங்க ராஜா ஹalleluya எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம் ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் தேற்றுவார் ஹalleluya எல்லாம் உணர்ந்து பாடுவோமா ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் ஹalleluya 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 மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆம் ராஜா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீங்க தேற்றக்கூடிய ஒரே தேவன் நீங்க ராஜா, ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரை அனுப்பிச்சு ராஜா, ஹalleluya, எங்களை தேற்றுங்க ராஜா, ஹalleluya. எந்த ஒரு சோர்ந்து போன சூழ்நிலை இருந்தாலும் ராஜா, we have experienced it personally Lord Jesus. இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்லலாம் hallelujah hallelujah. You would have felt it at any point in your life. hallelujah. ஸ்தோத்திரம். ஆவியானவர் வந்து உங்களை தேற்றுகிறது நீங்க உணர்ந்திருப்பீங்க. hallelujah hallelujah hallelujah. ஆனா எத்தனையோ பேர் hallelujah இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க. hallelujah 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 hallelujah. ஒரு விசை ஒரு நிமிடம் நம்ம அவங்க எல்லாருக்காண்டி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே hallelujah, ஆண்டவரே hallelujah. சிதறடிக்கப்பட்ட மந்தைகளாக வெளியில திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் ராஜா, hallelujah hallelujah. ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் ராஜா, hallelujah, let us speak about you, about your Holy Spirit Lord Jesus. hallelujah hallelujah hallelujah. About the sacrifice you did Lord Jesus. hallelujah hallelujah hallelujah. எடுத்து ஆண்டவரே இந்த உலகத்துக்கு சொல்ல ஆண்டவரே எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துங்க ராஜா, hallelujah. அதற்கு உம்முடைய ஆவியானவரோட பிரசன்னம் எங்களுக்குள்ள தங்கணும் ராஜா, hallelujah hallelujah. ஆண்டவரே யோவேல் 2:28 சொன்ன போல ராஜா, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். hallelujah. This gift of Holy Spirit is not only for adults. hallelujah hallelujah. இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு kids, hallelujah, you can also get the Holy Spirit. hallelujah hallelujah. You can feel his presence. hallelujah hallelujah hallelujah. You can share it with your friends. hallelujah 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 hallelujah. ஆண்டவரே எங்க சிறியோர்கள் பெரியோர்கள் எல்லாரையும் நிரப்புங்க ராஜா, hallelujah hallelujah. ஆண்டவரே உம்முடைய ஆவியானவரோட பிரசன்னம் இருந்தா மாத்திரம் ராஜா இந்த உலகத்துல we can sustain Lord Jesus. hallelujah hallelujah. நாங்க நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவர் உம்முடைய சுத்த கிருபை, அதற்கு உம்முடைய ஆவியானவரோட பிரசன்னம் வேணும் ராஜா, hallelujah. எல்லாம் பாடுவோமா? ஒரு விசை ஜெபசிந்தையுடன் வாரும் தூய ஆவியே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் என்று பாடுவோமா? hallelujah. கைகளை உயர்த்தி hallelujah. ஆண்டவரே உம்முடைய வரவேற்கிறோம் ராஜா, hallelujah hallelujah. ஒரு ஜெபசிந்தையுடன் பாடுவோம் hallelujah. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும்.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். சொல்லுவோமா? ஹalleluya. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். எல்லார் மீது ஊற்றுங்க ராஜா. ஹalleluya. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே. Yes, Lord, fill us, Lord Jesus. உம் இந்த நேரத்துல ராஜா பிரசன்னத்தை உங்க ஆவியை ஊற்றுங்க கர்த்தாவே. ராஜா வாஞ்சிக்கிறோம். ராஜா எங்க உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ராஜா உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க கர்த்தாவே. நீங்க ஆளுகை செய்யுங்க ராஜா. ராஜா எங்க வாழ்க்கையில எடுக்கும் எல்லா டிசிஷன்ஸ்லயும் லார்ட் ஜீசஸ் ராஜா நீங்க ஆலோசனை கர்த்தா இருங்க கர்த்தாவே. வாரும் தூய எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட். நீங்க ராஜா இறங்கி கொண்டிருக்கிறதுக்கு உமக்கு நன்றி நன்றி ராஜா கர்த்தாவே. நீ ராஜா எல்லாரும் நிரப்புங்க கர்த்தாவே. நீ ராஜா எங்களை ராஜா ஒரு பலத்தினால் இடை கட்டுங்க கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி நன்றி ராஜா. நீர் ஆளுகை செய்யும். ஆடுவோமாக இன்னும் ஒரே தடவையாக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹalleluya. ஆம் ராஜா. ஹalleluya. 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 ஆம் ராஜா எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. ஹalleluya. 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 ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல ராஜா, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ராஜா ஹalleluya உம்முடைய ஆவியானவரோட பிரசன்னத்தோடு நான் காரியங்களை செய்ய கிருபை தாருங்க. ஹalleluya. ஆண்டவரே இந்த அனல் வற்றி போக கூடாது ராஜா. ஹalleluya. நாங்க குளிராகி விட கூடாது ராஜா. ஹalleluya. எப்பொழுதும் உம்முடைய ஆவியானவர் பிரசன்னம் எங்களை நிரத்தி இருக்கணும் ராஜா. நாங்க எங்க சென்றாலும் ராஜா ஹalleluya நாங்க எதுவும் தவறான செயல் செய்தால் எங்களை தடுத்து நிறுத்தணும் ராஜா. ஹalleluya. 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 எங்களை வழி நடத்தணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும் ராஜா. ஹalleluya. எங்கள் வேலை ஸ்தலங்கள், எங்கள் வீடுகளில் ஹalleluya, எங்கள் போக்கிலும் எங்கள் வரத்திலும் ஹalleluya எங்களுடைய ஆவியானவர் மாத்திரம் ஆட்கொண்டு வழி நடத்தணும் ராஜா. ஹalleluya. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஆண்டவரே we submit Lord Jesus. ஹalleluya. எங்களை ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களை எடுத்து நீங்க பயன்படுத்துங்க ராஜா. ஹalleluya. மீதி இருக்க வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. செய்தி ஆசீர்வதிங்க, செய்தி கொடுக்கிறோம் உம்முடைய ஆண்டவரே. அடியாளை ஆசீர்வதிங்க ராஜா. ஹalleluya. இன்றைக்கு எங்களுக்கு செய்தி ஆண்டவரே ஹalleluya ஒரு நல்ல மன்னாவாக இருக்கட்டும் ராஜா. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.
ஹல்லேலூயா. பாடினது போல அவர் ஆளுகை செய்யட்டும். இந்த மாலை வேளையில் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஆளுகை செய்யட்டும். நம்ம சமர்ப்பித்து நம்ம கம்ப்ளீட் சரண்டரோட அவரோட ப்ரெசன்ஸில், அவரோட ஆலயத்தில் அவரோட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம இந்த வாரத்துக்குண்டான செய்திக்குள்ளே செல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு இருக்கா இந்த வாரம்? யாராவது டெஸ்டிமனிஸ் ஏதாவது ஷேர் பண்ணுறீங்களா? சரி, ஓகே. நம்ம இடையே வந்து செல்லாபாய் அம்மா இருக்காங்க, பீட்டர்சன் ஜானோட அம்மா. எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம்மா நீங்கள் இங்கே வந்து எங்களோட கூட இருக்கிறதுக்கு. ஓவர் டு யூ. கர்த்தரோட பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த சபையார் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை செலுத்துகிறேன். தலை தாழ்த்தி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பிரார்த்திப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம். இருக்கிறவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ராஜா கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்கள் சுத்த கிருபை. அதற்காக நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த உங்கள் கிருபைகளுக்காக நன்றி ராஜா கர்த்தாவே. இது நாட்களை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். காலங்கள் உங்கள் கரத்தில் இருக்கு ராஜா. ஆசீர்வதிங்க. இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள போகும் செய்தி கர்த்தாவே, வார்த்தைகள் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் பயனுள்ளதாக இருக்கத்தக்கதாக தேவரீதாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். இன்றைக்கு வாசித்த பகுதியை மத்தேயு 25 1-23 வாசிங்க. மத்தேயு 25 1-23. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். தேங்க்யூ. இதில் முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம ஆயத்தமாக இருக்கணுன்றது. ஆயத்தமாக இருக்கணும், அதே மாதிரி நித்திரையாக இருக்கக்கூடாது, விழித்து இருக்கணுன்ற 2 முக்கியமான காரியம் இருக்குது. ஒரு கல்யாணத்துக்குன்னு ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அழைக்கப்பட்டிருப்ப அதுக்குரிய ஆயத்தத்தோடு போயிருக்கணும். ஆனால் 5 புத்தி உள்ள கன்னிகைகள் ஆயத்தமாக தான் வந்தாங்க. தீவெட்டி கொண்டு வந்தாங்க, அதோடு எண்ணெயும் கொண்டு வந்தாங்க. இவங்க அடுத்த 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னே சொல்லப்பட்டு இருக்கு. அவங்க எப்படின்னா எண்ணெய் கொண்டு வரல, ஆனால் தீவெட்டி கொண்டு வந்தாங்க. அது எரிஞ்சிட்டு இருந்திருக்கும். அது நைட்டு ஃபுல்லாக எரிஞ்சதுனால ஒரு விழாது. இப்போ நித்திரை வேறு பண்ணிட்டாங்க. வந்த நேரத்துக்காவது அவங்க பின்னாடி போய் வாங்கினதுக்கு பதிலாக அந்த விளக்கு அணைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முந்தையே போய் வாங்கியிருக்கலாம். அது ஒரு நிர்விசாரத்தை குறிக்குது. ஸோ நம்ம எந்த நேரமும் நம்ம எல்லாவற்றுக்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய காரியத்துக்கு நிறைய ஆயத்தப்படுறோம். ஒரு வேலைக்கு போகிறதுனா அதுக்குரிய ஆயத்தம் நம்மகிட்ட இருக்குது. பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குறதுனா அதுக்குரிய பேரண்ட்ஸ் நம்ம எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஒரு ட்ராவல் பண்ணுறதுனா அதுக்குரிய ஆயத்தம் இருக்குது. ஸோ ஒரு காரியம் நமக்கு ஜெயமாக இருக்கணும்னா அதுக்குரிய ஆயத்தம்ன்றது ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் யார் யாரை ஆயத்தப்படுத்தினார், யார் யாரை ஆயத்தமாக வர சொன்னார்,
யார் யார் என்னென்ன காரியத்துக்காக ஆயத்தப்பட்டாங்கன்னு ஒரு 5 நிகழ்வை வந்து நம்ம காணலாம். முதலாவது வந்து பார்த்தா யாத்ராமம் 34:2 முடிஞ்சால் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க, ஏன்னா இது அநேக வார்த்தைகள் வச்சுருக்கேன். பக்கம் 115 2வது வசனம். மோசே வந்து ஆண்டவர் வந்து ஆயத்தமாகி வர சொல்கிறாரு. ஏன் ஆயத்தமாகி வர சொல்கிறாரு? நீ மேலே வான்னு சொல்லலாம். இப்போ 2 முதல் வசனம் சொல்லுது, 2 கற்பலகை வந்து இழைத்திட்டு நீ என்னோட இடத்துக்கு என்ன பண்ண ஆயத்தமாவான்னு சொல்கிறாரு. ஏன் ஆயத்தமா? மோசே நல்லா தானே இருந்தான், நல்லா தானே ஜனங்களை வழி நடத்தான். ஏன் ஸ்பெசிஃபைடாக அந்த வார்த்தை சொன்னோம்? அவன் முந்தி ஒரு காரியம் செஞ்சான். 32ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணான்? ஆண்டவர் வந்து கற்பலகை கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு 10 கற்பனை. அதை என்ன பண்ணான்? கீழே போகிறதுக்குள்ளே அந்த ஜனங்க வந்து வேண்டாத காரியம் பண்ணிட்டாங்க. தங்கத்தில் கண்ணுக்குட்டியை உருவாக்கி அதை தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவனால் வந்து தாங்க முடியலை. அதனால் என்ன பண்ணிட்டான்? அந்த பலகைய மலையின் மேல், அந்த 32ஆம் அதிகாரம் படித்தா தெரியும், மலையின் மேலே வந்து உடச்சி போட்டுட்டான். அது ஒரு பெரிய தவறான காரியம். அடுத்தது என்ன ஆச்சுன்னா, அந்த கண்ணுக்குட்டியை வந்து தீயில போட்டு அதை கருக்கி அந்த தண்ணியை அந்த ஜனங்களை குடிக்கும். அவ்வளோ கொடூரமாக அவனுக்கு அவ்வளோ கோபம்னு நமக்கு தெரியுது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவரிடத்துல வரும்போது நம்ம வந்து சாந்தமும் நம்ம ஆயத்தமாகி போகணுன்னு அவர் நினைக்கிறாரு. கொலோசியர் 3:2 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம என்ன செய்யணுன்றது. 3:9 கொலோசியர். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல்போக்காய் பூரண அறிவுரையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு. அப்போ என்ன எதிர்பார்க்கனா, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும். இது வந்து பழைய மனுஷனுக்குரிய செய்கை தான். அவனுக்கு அந்த கோபம் இருந்தது. ஸோ ஆண்டவர் அதை தான் எதிர்பார்த்தார். ஸோ மறைமுகமாக அதை வந்து விட்டுட்டு நீ எனக்கு எந்தவா அப்படின்றார். நம்ம இந்த நாட்களில் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிடித்தமிடாத சில காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது இருக்கும், கட்டாயம் இருக்கும். அதை அகற்றிவிட்டு அவருடைய பாதத்தை அவரிடத்தில் நம்ம போகும்போது, அதற்குரிய ஆயத்தத்தோடு போகும்போது நம் விருப்பத்தின்படி அவர் செய்ய ஆயத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். இது வந்து ஆண்டவர் வந்து மோசேயை ஆயத்தமாகி வர சொன்னார். சிலரை வந்து ஆயத்தப்படுத்துகிறாரு. நோவாவை என்ன எதுக்காக ஆயத்தப்படுத்துகிறாரு? மழை வரப்போகுது. அதுக்காக. மழையே அதுக்கு முந்தைய அவன் காணவே இல்லை. அது ஒரு முக்கியமான காரியம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. ஏன் ஆண்டவர் மழையை வர செய்யணும்னு நினைக்கிறாரு? 5வது வசனம் வாசிங்க. அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஆமாம், அவன் வந்து நல்லா தான் ஆண்டவர் எல்லாம் செஞ்சார். ஆரம்பத்துலேருந்து இது நல்லதுன்னு எல்லாம் செஞ்சார். ஆனால் அவன் பண்ண காரியம் ஆண்டவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தனால இப்போ தீர்மானம் பண்ணிட்டார், அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அதுக்காக நோவாவை எடுத்துக்கிட்டார். 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் அத்தனை பேர் இருக்கிறப்ப எதுக்கு நோவாவை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அடுத்த வசனம் வாசிங்க. 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு இருந்தான், எப்பொழுதும் தேவனோடு இருந்தான். அதனால தேவன் அத்தனை மக்கள்லையும் நோவாவை எடுத்துக்கிட்டார். இப்போ கொப்பேர் மரத்தில் பேழை செய்ய சொல்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான்? எந்த கேள்வியும் கேட்கல. அவர் சொன்னபடியே பேழை அவர் சொல்ல செய்கிறான். 22வது வாசிங்க. 6வது அதிகாரம் 22வது வசனம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். அடுத்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். 5வது வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். எப்படி அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாருப்பாங்க, தன் கட்டளையிட்டபடி. இதில் முக்கியமான காரியம், ஆண்டவரை எந்த கொஸ்டினும் கேட்கல. மழையை அவன் முந்தி பார்த்ததும் இல்லை, என்னான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு பேழையை கட்டின. ஆனால் யோசிச்சு பாருங்கள், அந்த நேரம் கட்டுறப்ப ஜனங்கள் எவ்வளவு அவனை வந்து ஏகமாக கேலி பண்ணியிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க.
ஆனால் இவன் வந்து எதற்காக கட்டான்றதும் கன்வே பண்ணிப்பான், சொல்லியிருப்பான் கட்டாயம். ஆனாலும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் கவனிக்கிற மாதிரி இல்லை. இது பின்னாடி வருது, மத்தேயு 26வது அதிகாரத்தில் அந்த காரியம் வருது. அப்போ வந்துட்டு கர்த்தர் வந்து நோவாவை நீதிமானாக கண்டார். ஒரு வார்த்தையும் இவன் வந்து பேசாமல் இருந்து கேள்வி கேட்கல. இதே தான் ஆபிரகாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம், நீ என்ன பண்ணு, புறப்பட்டு இந்த தேசம் ஏன்னா எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணு போனார். அவன் என்ன பண்ணா, உடனே கிளம்பி போனான், கேள்வியே கேட்கல. பார்க்கணும், இந்த 2 பேரும் ஒன்று ஆண்டவரை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கல, ஆண்டவரை வந்து விசுவாசிச்சாங்க, முக்கியமாக கீழ்ப்படிஞ்சாங்க, ஆண்டவர் சொல்லுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சாங்க. அப்படி இருக்கிறப்ப கர்த்தர் வந்து அவங்கள வந்து பின்காலத்தில் வந்து ஆசிரியர். எபிரேயரில் கூட சொல்லப்பட்டிருக்கு, 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட, ஆபிரகாம் வந்து தான் போகும் இடம் இன்னதுன்னு அறியாமல் இருக்கிறப்ப கூட ஆண்டவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து போனது நிமித்தம் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இவனை இந்த பேழை கட்டுறப்ப இவருக்கு வயசு 600. இந்த பேழையை முடித்து மழையெல்லாம் நின்று இவர் வரப்போ இவர் பூரண வயது 950 வயசில் இறந்தார். ஆயுசு நாட்களையும் கர்த்தர் வந்து நோவாவுக்கு கூட்டி கொடுத்தாரு. இப்போ ஆபிரகாம் இவங்களை என்ன பண்ணாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. அப்போ வந்து கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு நம்ம காரியத்தை வந்து நடப்பிக்கிறப்ப மெய்யாவே கர்த்தர் நம்மளோடு இடைப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது பார்த்தா ஆதியாகமம் எஸ்தர் ராஜாத்தி பாப்பா, 4வது எஸ்தர் ராஜாத்தி. இப்போ இவள் என்ன பண்ணுறா, சூசான் அரண்மனையில் இருக்கிறா, அடிமையாக போய், ஆனால் ராஜா அரண்மனையில் இருக்கிறா. இவளுடைய தகப்பனார் வந்துட்டு மொர்தெகாய் வளர்ப்பு தந்தை வந்து முற்றத்தில் இருக்கார், அரண்மனை முற்றத்தில் இருக்கார். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆமான்னு ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருக்க பிரதிநிதிக்கு வந்து இவன் மேலே கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இவன் போகிறப்பையும் வர்றப்பையும் அவனுக்கு வந்து என்ன பண்ணல, அவனை தாழ வணிந்து பண்ணுங்கலன்ட்டு. அதனால் இவன் மேலே இருக்கிற கோபத்தை, நமக்கு இந்த கதையெல்லாம் தெரியும், பணியிலன்றதுக்காக வேண்டி என்ன பண்ணுறான், அவன் மேலே மட்டும் கோபம் கொள்ளாதபடி யூத ஜனத்தையே மூர்க்க வெறி கொண்டான்னு இருக்குது 4வது அதிகாரம் எஸ்தர் வாசி பார்த்தா. யூத ஜனத்தையே அழிக்கணுன்ட்டு ராஜாட்ட உத்தரவு வாங்கி என்ன பண்ணிட்டான், தீர்மானம் பண்ணி ஒரு இது பண்ணிட்டான். என்ன சொன்னால், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் நம்மளுடைய இதை விட வித்தியாசமாக இருக்குன்னு ராஜாட்ட சொல்லி இப்போ தீர்மானம் பண்ணிட்டா, முத்திரை போயிடுச்சு. இதை வந்து மொர்தெகாய் கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டான்னா அவரால் தாங்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதிக விசனப்பட்டு கொண்டு இவன் அங்கே இருக்கிற அரண்மனைக்குள்ளே இருக்கா, இவளால் அந்த காரியம் முடியும்னு ஆத்தாகேன்ற தன்னோட மந்திரியின் மூலமாக வந்து சொல்லிவிடுறாரு. நீ வந்து ராஜாட்ட போய் இந்த காரியத்தை வந்து கேட்கணும் அப்படின்றப்ப அவள் என்ன சொல்கிறா, 30 நாள் அளவும் ராஜாட்ட போக முடியாது, அப்படியே போனாலும் அவர் வந்து பொற்செங்கோவில் வந்து நீட்டினா தான் நான் உயிரோடு இருப்பேன், அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்க சாகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மறுபடியும் மொர்தெகாய் என்ன சொல்கிறாரு, நீ இந்த காலத்தில் சரி நீ மட்டும் நல்லா இருப்பியா, நம்ம லாங்குவேஜில் பாஷையில் சொல்கிறோம், நீ மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, நீ மட்டும் இருப்பியா அப்படின்ற மாதிரி. என்னாச்சு, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு வேறு வழியாக வரும், நீ பிழைப்பியோ அப்படின்னு மொர்தெகாய் கேட்குறான். இம்மீடியட்டாக என்ன பண்ணுறா, அந்த கடைசி எஸ்தர் எடுத்துக்கோங்க, எஸ்தர் 4வது அதிகாரம் சூசானில் இருக்க 16வது வசனம் பாருங்கள். நீ போய் சூசானில் இருக்க யூதரையெல்லாம் கூடி வர செய்து எனக்காக வந்து உபவாசம் இருங்க. எதுக்கு, ராஜா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் வேணும். ஏன்னா அங்கே ஒரு சட்டம் இருக்குது, எடுத்தாப்புல போக முடியாது, தான் ஜீவன் போயிடும், அப்புறம் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதனால அவள் என்ன பண்ணுறா, எனக்காக சூசான் இருக்கிற யூத மக்கள் அனைவரையும் கூடி வர செய்து அவங்கள உபாசருக்கு சொல்லி, நானும் என் தாதிமாரும், மற்றவங்களை மட்டும் சொல்ல, அவளும் அவள் தாதிமார்களும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள். அதில் அவள் சொன்ன வார்த்தை, நான் செத்தாலும் சாவேன், அவ்வளோ வைராக்கியம். யாருக்காக, அவள் நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கா, ஆனால் யாருக்காக, யூத மக்களுக்காக. யூத மக்கள் வந்து அழிக்கப்படக்கூடாது அப்படின்னு மொர்தெகாய் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு யூத மக்களுக்காக என்ன பண்ணா இருந்தா. ஆமான் வந்து மொர்தெகாய்க்கு எதிராக செயல்பட்டு அவனை தூக்கில் எப்படியும் போகணுன்னு பண்ணது. கடைசியில் அவனே அந்த தூக்கு மரத்தில் போடப்பட்டான். யூதர்கள் வந்து கர்த்தரின் கிருபையினால் எஸ்தர் ராஜாத்தி அந்த உபவாசத்தோடு ஜெபித்ததன் நிமித்தமாக யூத மக்கள் வந்து காக்கப்பட்டார்கள். 8வது அதிகாரம் எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கனமும் உண்டாயிற்று. ராஜாவின் வார்த்தையும்
அவருடைய கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாட்டமும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்தனால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். மற்றவர்களுக்காக உபவாசம் பண்ணியிருக்கா. இதே மாதிரி தான் நினிவே மக்களும் போய் அறிவிக்கிறான். 3வது அதிகாரம், யோனா 3வது அதிகாரம். இன்னும் 40 நாள் அந்த நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும்னு அறிவிக்கிறாரு. உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, ரெட்டுடுத்தி. போன தடவை இவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பார்த்து, ரெட்டுடுத்தின்றது தன்னை தாழ்மைப்படுத்துறதுன்னு சொன்னாங்க. ஸோ ரெட்டுடுத்தி என்ன பண்ணுறாரு, உபவாசம் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு. இது யோனா எடுத்துக்கோங்க, யோனா புஸ்தகம். ஏன்னா அந்த காரியம் வந்து 3ஆம் அதிகாரம். அவங்களும் தண்ணீர் குடியாமல், இதில் இன்னும் அட்வான்ஸாக என்னன்னா, மிருகங்களும் பாருங்களேன், மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினா மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவர் தம் பொல்லாத வழியையும் தம் கைகளில் கொடுமையை விட்டு திரும்பவும். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச்சனான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரிகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தான். இவங்களும் பொதுவாக ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக உபவாசம் இல்லை, ஜனங்களுக்காக, ஜனங்கள் காக்கப்படணும், நினிவே பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தாங்க. அதே மாதிரி நெகேமியா 1ஆம் அதிகாரம் பார்த்தா, நெகேமியா அந்நிய தேசத்தில் இருக்கார். அலங்கை இடிக்கப்பட்டது, இது எருசலேம் வந்து சுட்டரிக்கப்பட்டதுன்னு கேள்விப்படுறாரு. உடனே அழுது புலம்பி நெகேமியா தன்னை எப்படி அர்ப்பணிக்க. இதில் ஒரு காமனாக ஒன்று, நெகேமியா எஸ்ராக்கு அடுத்தது நெகேமியா வரும் 1ஆம் அதிகாரத்தில். அதற்கு அவர் சிறையிருப்பில் இந்த 3வது வசனம். அந்த தேசத்திலே மகா தீங்கை நிந்தை அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியானாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கு இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராய் நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய உம்முடைய ஜெபத்தை கவனித்தும் உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்து இருப்பதா நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாது பண்ண. தன்னோட தவறுகளை வந்து உணர்றான் நெகேமியா. மற்ற யாரையும் குற்றம் சாட்டல. நானும் என் தகப்பனை வந்து பாவம் செஞ்சோம். ஆனால் அவன் நினைக்கிறதுக்கு தன் தேசத்துக்காக, தன் தேசம் வந்து இவ்விதமாக அழிக்கப்பட்டதுன்ற பாரம். ஆனால் அவன் தன்னை வந்து ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்குறான். இதே மாதிரி ஆண்டவர் வந்து இரக்கமுள்ள தேவனாக இருக்கார். இவர் போகிறாரு, கட்டுறாரு. 2வது அதிகாரம் 18வது அந்த முடிவில் அவர் வந்து 11வது வசனம் அவருடைய ஜெபத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதிக வார்த்தைகள் நம்ம வாசிச்சுட்டே இருக்க முடியாது. 2வது அதிகாரம் 18வது வசனம், அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை வந்து திடப்படுத்தினார்கள். இவங்களுக்கு எதிராக வந்து எப்பொழுதுமே ஒரு காரியம் சக்ஸஸ் ஆனால் அதுக்கு எதிராக செயல்பட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் எனஜனர் மத்தியிலையும் ஆஃபீஸ் வேலை செய்கிற இடத்துலையும் இருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான். சன்வல்லாத்தும் தொபியாவும் எதிராக செயல்பட்டாங்க. அவன் எப்படியும் போகக்கூடாது, அதை கட்டக்கூடாதுன்னு செயல்பட்டாங்க. ஆனால் அவன் ஸ்ட்ராங்காக இருந்து 20வது வசனத்தில் நாங்கள் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறான், ஸ்ட்ராங்காக இருந்தால் கட்டினான். ஸோ இவங்கெல்லாம் தங்களுடைய தவறுகளை வந்து உணர்ந்து ஆண்டவரிடத்துல உபவாசத்தோடு இருந்து ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்காக இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து இறக்கப்பட்டு அவங்களுக்கு நன்மைகளை கட்டளையிட்டார். 2 நாளாக அதான் தங்கள் தவறுகளை வந்து உணர்றாங்க. அவன் சொன்னது நமக்கு தெரியும், நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன பண்ணோம், பாவம் செஞ்சோன்னு. 2 நாளாக அதான் சொல்லுது, என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி 7:14 தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். க்ஷேமம் கொடுத்தாரா இல்லையா? யூத மக்களுக்கு க்ஷேமம் கொடுத்தாரு. இவங்களுக்கு நெகேமியாவுக்கு வந்து அந்த அலங்கத்தை வந்து அந்நிய தேசத்தில் இருந்தாலும் ராஜாட்ட பர்மிஷன் கிடச்சி போய் கட்ட கிருபை செஞ்சார். ஸோ நம்ம இந்த நாட்களில் இந்த மாதிரி பொதுவான காரியத்துக்கு இன்றைக்கி பாடின பாட்டும் அந்த வார்த்தைகளும்
காமனாக இதோட கனெக்டடாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டோம், அதாவது ஆத்ம ஆதாயம். தன்னேமா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம அபிஷேகம் பெற்றோம் இல்லாமல் சொன்னாக்கில் இன்னும் அறியாத ஜனங்கள் எவ்வளோ இருக்காங்க, பின்னாடி வருது. அதனால் நம்ம ஆத்மா பாரம் உள்ளவர்களாக இருந்து செயல்படணும். ஸோ எஸ்ஸர், நெகேமியா, இது யோனா, நினிவே பட்டணத்து ராஜா எல்லாரும் என்ன பண்ணாங்க, பொதுவான காரியத்திற்காக அதில் ஜெயம் பெறதுக்காக உபவாசம் இருந்து தங்களை ஆயத்தப்படுத்தினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பாருங்களேன், சிலுவைக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் தான் இந்த விதமாக பாடுபட போகிறோம், இவ்விதமான மரணம் எல்லாமே தெரியும். ஆனாலும் என்ன பண்ணார் ஆண்டவர், தன்னை என்ன பண்ணிட்டார், ஆயத்தப்படுத்துகிறவராக இருந்தார். மத்தேயு சீஷர்களை கூட்டிகிட்டு கெத்சேமனே மலைக்கு போகிறாரு. எவ்வளோ பாரத்தோடு போயிருப்பார். கெத்சேமனே மலைக்கு போகிறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பிரியமான சீஷர்களை கூட்டிகிட்டு போகிறார். அவங்கள ஒரு இடத்துக்கு எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லிவிட்டு தான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவர் வேர்வை இரத்த துளிகளாக விழுக அவ்வளோ சரீரத்தில் அவர் அந்த நேரத்தில் யாருக்குமே இருக்கும் அந்த மரண பயம்ன்றது ஆண்டவருக்கு இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள்ட்ட ஆயினை என்னோட சித்தத்தின் படியெல்லாம் உம்மோட சித்தத்தின் படி ஆக்கிடாது. இதில் என்னன்னா ஆண்டவரே தன்னை ஆயத்தப்படுத்தினார். ஆயத்தன்றதுக்கு தான் நான் இப்போ சொல்லுவேன். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆயத்தப்படுத்தணுன்றது ரொம்ப முக்கியமான காரியம். எதுக்காக நம்ம இப்படி ஆயத்தப்படணும், ஏன் நம்ம ஆயத்தப்படணும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம், நல்ல கிறிஸ்டியனாக இருக்கோம், நல்ல ஃபேமிலி இருக்குது. ஆனால் இருக்குது காரியங்கள், ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது அநேக இடத்துல. இதுலேயும் பார்த்தோம் 24 மத்தேயு 24, ஏன்னா அவருடைய வருகை திருடனை போல் இருக்குன்னு 13வது வசனம் மத்தேயு 25:13 பார்த்தோம். மத்தேயு 24 எடுத்துக்கோங்க. ஆண்டவருடைய சீஷர்கள் அவரது 3வது வசனம், இயேசு தேவாலயத்தை புறப்படும் போது அவர்களை 2வது வசனம், அவர்களை நோக்கி இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராத படிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்து சீஷரிடத்தில் தனித்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் வரிசையாக சொல்கிறாரு. இயேசு அவர்களை பிரதியுத்தமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். எப்படி சொல்கிறாரு, வேதனைக்கு ஆரம்பம்னு சொல்கிறாரு. எவ்வளோ காரியம் நம்ம பார்க்க கடந்த நாட்களாக நடந்துக்கிட்டே இருக்குது. பூமி அதிர்ச்சி நடந்துருச்சு, கொள்ளை நோய் வந்துருச்சு, ஜனத்துக்கு விரோதமாக ஜனம். போன வாரம் சண்டே மோகன் பாஸ்டர் ப்ரீச்சிங்கில் கூட சொன்னாங்க, ஹமீதா தலைவர், ஒரு தீவிரவாத தலைவன் கொல்லப்பட்டது நிமித்தம் இஸ்ரேலுக்கு எதிராக காத்துட்ருக்காங்களாம். அவங்கள என்ன பண்ண, இஸ்ரேலோட யுத்தம் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த நாட்களில் நம்ம தேசத்துக்காக, நம்ம குடும்பத்துக்காக, ஆத்துமாக்காக ப்ரேயர் பண்ணுறது மட்டும் அல்லாதபடி அந்த இஸ்ரேல் தேசத்துக்காக விசேஷமாக இந்த நாட்களில் நம்ம ப்ரே பண்ணோம். யுத்தங்களின் செய்திகளும் கொள்ளை நோய் இந்த நாட்களில் கொரோனா வந்தது நமக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு முந்தையே இப்போ நமக்கு அதை எடுத்து அந்த ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப நமக்கு நல்லா தெரியுது. இதுக்கு முந்தைய கால்ராவில் இறந்துருக்காங்க. அநேக கொடிய வியாதிகள்னால ஆஃப்ரிக்காவில் அந்த மெடிக்கல் வசதி இல்லாததுனால நிறைய உயிர்கள் ஜீவன் போயிருக்கு. அதில் கொரோனா நமக்கு நல்ல இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்கிறதுனால நமக்கு எல்லாமே தெரியுது. இப்போ நிறைய காரியங்கள் உடனே அறிய முடியுது. விஷவியாதிகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் எல்லாமே இப்போ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் நம்ம காத்திருக்கவே கூடாது. அதான் 2 பேதுரு 3:9 சொல்கிறார். தாமதிக்கிறார் என்று சில சொல்லுகிறபடி அவர் ஏன் தாமதிக்கிறார்னா, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுக்காக தான். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேணும் என்பதற்காக தான் தாமதிக்கிறார். ஸோ அவர் அதனால் நம்ம அட் எனி டைம் நிறைய இடத்துல, நான் நிறைய இடம் எழுதியிருக்கேன், சொல்லிகிட்டே போனால் அதே தான் ரிப்பீட்டடாக ஆகுது. திருடனை போல் வருவார், நீங்கள் நினையாத நாளிகையில் வருவாங்க,
அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்கணும். இதே 24 இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனால் நிறைய காரியம் சொல்லிட்டு 35 வந்து வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளே ஒழிந்து போகாது. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொரு அறியான், பரலோகத்தில் இருக்க தூதர்களும் அறியார்கள். எவ்வளோ ஒரு ரகசியம் பாருங்களேன். இப்போ மட்டும் ஆண்டவர் இந்த நேரத்தில் ஆண்டவர் வரப்போகிற இந்த மலைக்குன்னா நம்ம வீடியோ இவங்க பீப்புள் எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க, போய் நின்று எடுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து தேவதூதர்கள் கூட அறிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொடுத்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருக்காங்க. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 42வது வசனம், மத்தேயு 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே, வாசிங்க வாசிங்க, வாசிங்க 45 வரைக்கும். இதுக்கு தான் ஆண்டவருடைய நினையாத நாளிகையில் ஆண்டவர் வரப்போகிறார். அதனால தான் ஜான் பால் சொல்கிறப்ப கூட சொன்னேன், இன்னும் அறியாத ஜனங்கள் வெளியே நிறையா பேர் இருக்கிறாங்க. அதுக்கு கடைசியில் ஒரு கன்க்ளூஷனில் நான் சொல்லேன், அப்போ வந்துட்டு ஒரு சுயமாக நம்ம இந்த நாட்களில் செயல்படாதபடி நம்ம என்ன பண்ணணும், ஜனங்களை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறவர்களாக இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5:2 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5 பக்கம் 282. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்கக்கூடும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, புத்தி இல்லாத கன்னிகை, முழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் இல்லைன்னு தெரியும், இல்லை வந்த உடனேயாவது அந்த புத்தி உள்ள கன்னிகள் என்ன வச்சுக்கான்னு வாங்க போயிருக்கலாம், நித்திரை மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பயங்க, அதாவது என்னென்ன அந்த ஒரு அஜாக்கிரதை, ஒரு நிர்விசாரத்தை வந்து காமிக்குது. இந்த நாட்களில் நமக்கு ஆண்டவரை பற்றி அநேக காரியங்கள் கேட்கப்படுறோம். சுவிசேஷம் அதிகமாக அறிவிக்கப்படுது. இப்போ கூட நம்ம பாஸ்டர்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்காவில் வந்து உகாண்டாக்கு, இதுக்கு மெக்சிகோ எல்லாம் போயிட்டு வந்தாங்க பல கஷ்டங்களின் நிமித்தம். அதில் போயிட்டு வந்து அந்த மெக்சிகோவில் இருக்கிற பாஸ்டர்ஸோடைய வாழ்க்கை, ஜனங்கள் வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி நம்ம வந்து இப்போதைக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை வந்து நமக்கு பயன்படுத்தணும். எபேசியர் 5:16 கூட, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். இன்னொரு ஒரு காரியம் சொல்கிறாரு, அதனால் ஞானமற்றவர்களாய் நம்ம நடக்காதபடி கலாத்தியர் 5 எபேசியர் 5 ஆகையால் 14வது வசனம், 5வது அதிகாரம் 14வது வசனம். யாரோ வாசிக்கிறேன்னா வாசிங்க. முதல்ல தூங்குறோன்னா நம்ம அப்படி இருக்கோம். தூங்குறப்ப நம்ம ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். இப்போ அப்படி தான், அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஆண்டவருக்குரிய காரியம் என்ன பண்ணியிருக்கோம், மாதம் வந்து 8 ஆகுது, ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோம், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோம், எத்தனை பேரை வழி நடத்தியிருக்கோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதான் அந்த காரியத்தில் இல்லாமல் ஒரு அசால்ட்டாக நம்ம இருக்கிறோம், அஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதனால தூங்குகிற நீ விழித்து, இன்றைக்கி நம்ம செயல்பட வேண்டிய காலமாக இருக்கிறது. ஸோ நம்ம வந்து துரிதமாக செயல்படணும். 1 பேதுரு 5:8 சொன்னபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அந்த இப்போ எதிர்பாராத விதமாக பாருங்கள், வளநாடு பார்க்கலேன், யூடியூப் பார்க்கவே முடியலை, ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு சரிவிலேருந்து அடுத்த சரிவில் போகலாம், தப்பிச்சுக்கலான்னு இறங்கினவன் அடுத்த சரிவும் வந்து 2வது நிலச்சி வந்து மூடி போட்டுச்சு. துபாயில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருடைய ஃபேமிலியில் 16 பேர் போயிட்டாங்க. அவர் மட்டும் வந்து நிற்கிறார், தேடி தேடி கண்டுபிடிக்கிறார்.
இப்படிப்பட்ட காரியங்களாக இருக்குது. இந்த நேரத்திலே நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் என் மனசில் ஏவிக்கிட்டே இருந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த காரியத்தை கேள்விப்பட்டு. 2022 ஜான் பான் வந்து நியூலி மேரிட், குழந்தை 2 வயசு குழந்தை இருந்தது. அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஜோடியாக அவங்க என்ன பண்ணாங்க, வடநாடு போனாங்க, வயநாடு போனாங்க. ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த நேரத்தில் ஒன்றுனா நம்ம என்ன பண்ண முடியும், என்ன தான் இருந்தாலும். ஸோ ஆண்டவர் வந்து எனக்கு நன்றி சொல்லும்படி என்னோட இருதயத்தில் சொன்னார். ஸோ ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அந்த நாட்களில் இது நடக்கிறது என்றைக்கு நடக்கும், ஏன்னா வேதாமத்தில் எழுதியிருக்கு பூமி எதிர்ச்சி எல்லாம் இருக்குன்ட்டு. நடந்திருந்தால் எப்படி இருக்கும், அதுக்கு நன்றி சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி அடுத்த செகண்ட் சன் புறப்பட்டு போயிட்டு திரும்பி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் எனக்கு மனக்கலக்கம் அதிகமாக இருக்குது. அது பக்கத்தில் இருக்குது. சேஃபாக வந்தாலும் கொஞ்சம் ஃபுட்டு, டிராஃபிக் இதெல்லாம். அது மாதிரி இன்றைக்கி பார்க்குறேன், பெரிய பெரிய பாறாங்கல் மலை கல்லெல்லாம் உருண்டு வந்து போக்குவரத்து பப்ளிக்கு இது ரோட்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ சுற்றுலா பயணிகள்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு இருக்குது. ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சேஃபாக வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து சேர்ந்துட்டாங்க. நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். சுனாமி 2004 வந்தப்போ ஜூலியஸ் வந்து இங்கே இருந்தான். இங்கே இருக்கிறப்ப பீச்சில் போய் விளையாடுவாங்க. அப்போ 26 சுனாமி வந்தது. 2004, 26. அவன் 23, 24, 25 அங்கே போய் தான் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டுட்டு வந்திருக்கான். இந்த 3 காரியமும் எனக்கு கடந்த நாளாக என் மனசில் வந்துக்கிட்டே இருந்தது. இந்த நேரத்தில் என் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நினச்சி, ஒவ்வொருத்தரை வச்சு ஒவ்வொரு நோக்கம் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு. ஆனால் காத்து கொண்டார். அதனால் என் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ சபையில் வந்து அதாவது பாஸ்டர் அங்கே இது நடந்தது, கன்வென்ஷன் நடந்தது. அப்போ சொன்னார், முந்தியெல்லாம் நாங்கள் சாட்டர்டே வந்து ஆயத்தமாகும், அந்த ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு வந்து ஆயத்தம் ரொம்ப முக்கியம். அதே பென்டிகாஸ்டல் சர்ச்சில் அது ரொம்ப, ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டோட அத்தையே நான் அந்த ஆயத்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க, பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் முந்தியெல்லாம் மோகன் பாஸ்டர் சபையில் 1.5 hours எல்லாம் நடக்கும். இப்போல்லாம் ரொம்ப ஷார்ட், 40 minutes. அந்த மெசேஜ் எல்லாம் ரொம்ப சுருக்கமாயிடுச்சு, ரொம்ப இதாக வந்துருச்சு. பார்க்கணும் இன்வால்மெண்ட்டு, ஆண்டவரை குறித்த பயம், ஆண்டவருக்காக நேரம் செலவழிக்கிறது எல்லாமே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. அன்றைக்கி ஒரு யூடியூப் பார்க்குறேன், ஒருத்தர் வந்து சினிமா பாட்டை வச்சு அந்த மாதிரி ஆடிக்கிட்டு, அந்த பாட்டை எனக்கு சொல்ல தெரில, ஆடிட்டு ஜனங்களையும் பாட வச்சுட்டு அதை வந்து நம்ம வேத வசனத்தோடு ஒப்பிட்டு வந்துட்டு சொன்னார். ரொம்ப வேதனைக்குரிய காரியமாக இருந்து, இந்த காரியத்துக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும். இந்த நாட்களில் தான் கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம எப்படி ஆயத்தப்படணும், அவங்க ஆயத்தப்பட்டாங்க, நம்ம எப்படி ஆயத்தப்படணும். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 2ஆவது அதிகாரம், கொலோசையர் 2ஆவது அதிகாரம், பக்கம் 276, 6வது வசனம், 7வது வசனம். முக்கியமான காரியம் என்னென்னா, அவர்களை வேர் கொள்ளணும். வேறுன்றது எவ்வளோ முக்கியமான காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அந்த போகிறப்பையும் வரப்பையும் பார்க்குறேன், மரங்கள் அப்படியே உயர்ந்து தான் இருக்குது. ஒரு மரம் கூட வளைஞ்சு கிடையாது, எல்லா மரமும் அப்படி உயர்ந்துருக்கு. அப்போ அது அவ்வளோ உயரமாக இருக்குன்னா அந்த வேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னா பின்னானவைகளை மறந்து ஆண்டவரை சார்ந்து அவரில் நம்ம வேர்கொண்டவர்களாகவும் அவரில் கட்டப்பட்டவராக ஒரு காரியம், ஒரு பண்டில் வந்து பிரியாமல் இருக்கணும்னா அதை நல்லா டைட்டாக கட்டும். நம்மளுடைய எண்ணங்கள் எதுவும் வந்து சிதறி போகாதபடி அவரோடு நம்ம கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கும், அவருக்குள் நடக்கணும். ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப அப்படி 100% இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். அது இந்த நாட்களில் டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப இருக்குது, பார்க்கணும். ஸோ ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவருக்குள் கட்டப்பட்டவர்களாகவும் நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசம் மட்டும் நம்மளை விட்டு விலகி போயிடக்கூடாது. இவர் யோபு சொல்கிறார் ஒரு இடத்துல, அவர் என்னை கொன்று போட்டாலும் வந்து அவரை தான் நான் நம்புவேன் அப்படின்றார். அது நிமித்தம் 42வது அதிகாரத்தில் அவர் இரட்டிப்பான நன்மையை பெற்றார். சிநேகிதருக்காக வேண்டிக் கொண்டார். பல நன்மையான காரியம், முறுமுறுக்கவே கிடையாது. ஒரு இடத்துல கூட யோபு வந்து முறுமுறுக்கவே கிடையாது. ஸோ அவர் என்னை கொன்று போட்டாலும்
நான் அவரை தான் சார்ந்திருப்பேன். அந்த ஸ்ட்ராங்காக நம்ம வந்து இருக்கணும். இவர் ரோமரில் கூட பவுல் சொல்கிறாரு, ரோமர் 8வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாருன்னு பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம், பக்கம் 217 பக்கம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் அன்பில் கூறுகிறாளாலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாளாக இருக்கிறோம். ஸோ மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் இந்த எந்த சிருஷ்டினாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அப்படியாக நம்மளும் சொல்லணும். அவரெல்லாம் அப்படி நம்ம வேர்கொண்டிருக்கணும். 16வது யோவான் 15 கூட பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறார்? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நீங்கள்லாம் யார்? நான் செடி, நீங்கள்லாம் யார்? கொடிகள். அப்போ கொடி வந்து நமக்கு தெரியும், தனியாக இருக்காது, அது பற்றி சார்ந்து இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய செடியில் நம்ம சார்ந்து இருக்கிறப்ப நல்ல கனிகளை கொடுக்க முடியும், நல்ல பலனை கொடுக்க முடியும். அவரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போய் வாடி போயிடும், அந்த கொடி வாடி போயிடும். ஸோ முற்றும்படியாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை சார்ந்தராக இருந்து அந்த கனி குடிக்கிற, அதையும் எழுதியிருக்கேன். ஜான் பால் சொன்னான், இந்த அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளும் நம்மள்கிட்ட வந்து காணப்படுறப்ப நம்மளை நோக்கி ஜனங்கள் வந்து இருக்காங்க. இந்த நாட்களில் நம்ம வந்து மங்கி எறிகிறவர்களாக அல்லாதபடி பிரகாசிக்கிறவர்களாக இருக்கும்போது நம்ம ஒளியின் இடத்திற்கு ஏசாயா 60 சொன்னபடி ராஜாக்கள் எல்லாம் நம்மள்கிட்ட வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. நம்ம விசுவாசிக்கணும், கட்டாயம் வருவாங்க. ஸோ நம்ம வந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கிறப்ப அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. நோவா காணாது பொழுது இவர் ஆப்ரஹாம் உடனே கீழ்ப்படிஞ்சார். இதனோட இது என்ன? 28:1 உபாமா 28:1, நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டு என் சத்தத்திற்கு மெய்யாய் செவி கொடுக்கும்போது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாத்திலும் உங்களை என்ன பண்ணுவேன்? மேன்மையாக வைப்பேன். மேன்மையாக வச்சாரே இல்லையா? நோவாவை வச்சார், ஆப்ரஹாம் வச்சார். அவனுடைய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் வந்து இந்த பூமி கொள்ளாததாக இருந்தது. அவ்வளோ ஐஸ்வர்யவான ஆப்ரஹாம் இருந்தார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணார், வாக்கு மாறாதவர். சொல்லியிருக்காரு, அப்போ சொல்லலை, வாக்குத்தத்தம் பண்ணது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து வருகிற யாவருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை வந்து இந்த வார்த்தைகளை கை கொண்டு அவரை நம்ம பின்பற்றணும். நற்கிரியை செய்யணும். எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்தின இந்த நாட்கள்? நற்கிரியை செய்யணும், நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், விழித்திருந்து ஜெபிக்கணும், நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருக்கணும். 2 தெசலோனிக்கர் 3:13, நன்மை செய்வதில் வந்து சோர்ந்து போகவே கூடாது. எபேசியர் 6:8, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யணும். கடைசியாக சொல்கிறார், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நம்மளை வந்து இந்த நாட்களில் வந்து ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னால், ஏன் நம்ம இருக்கணும்? ஏன் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னா, 1 பேதுரு 2:9, நம்ம அந்தகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். எவ்வளோ பாருங்கள் நமக்கு கனம் ஆண்டவர் கொடுத்தார். அப்போ நம்ம மட்டும் அந்த கனத்தை பெற்றால் போதாதா? வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, புறப்பட்டு போங்க. எல்லாரையும் மார்க்கில் சொல்கிறாரு, புறப்பட்டு போங்க. 16-15 எல்லாரும் என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க, சீஷர் ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சமயம் வாய்த்தாலும் 2 தீமோத்தேயு 4:2, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இந்த வசனத்தை எல்லாரோட என்ன பண்ணுங்க? பகிர்ந்து கொண்டு கண்டித்து புத்தி சொல்லுங்க. யாராவது ஏற்றுக்குறாங்களா? வசனத்தை படினாலே கோவம் வருது. அது கண்டித்து புத்தி சொல்லணும். ஆனால் அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அது பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்ம போகிறப்ப கரெக்டாக இருக்குது. ஆண்டவர் வசனத்தோடு சொல்கிறார் அவருடைய சீஷர்கிட்ட. மத்தேயு 9:37, அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கம்மியாக இருக்குது. நம்மெல்லாம் இங்கே இருக்கிறோம், நம்ம கணக்கு ஒப்பிக்கலாக இருக்கணும். ஒரு சிஎஸ்ஐ பாட்டுருக்கு, ஒரே ஒரு லைன் மட்டும்தான் தெரியும். வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமா. அந்த முன்னாடி இருக்க லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, பட் இந்த இது என்னோட உள்ளத்தில் ஆழத்தில் போயிடுச்சு. ஸோ ஆண்டவர் கேட்பார், தாளந்து கொடுத்துருக்காரு, யாருக்கும் தாளந்து கொடுக்காம இல்லை. அவர் வந்து பட்சபாதம் உள்ள ஆண்டவர் கிடையாது. 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்துகிறவங்களா இருக்கணும். பாடுற தாளந்து, மற்றவங்ககிட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிற தாளந்து, வேத வசனத்தை வந்து மற்றவங்களுக்கு போதிக்கிற தாளந்து, மற்றவங்களுக்கு சாட்சியாக
வாழ்க்கை நடத்துறது. நிறையா கொடுத்துருக்காரு. அந்த ஒரு தாளந்து கொடுத்தவனை போல் நம்ம புதைத்து விடாதபடி ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், சாட்சியாக இருக்கணும். மத்தேயு 28:19-20 என்ன சொல்லுது? எப்பொழுதும் நமக்கு தெரிஞ்சதான், மனப்பாடமாக தெரிஞ்சதான். ஆண்டவர் கடைசியாக சொல்லிடுறாரு. 28 மத்தேயு 28:19-47 ஆகையால் ம் 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 அப்படி ஆண்டவர் 16-15 சொல்கிறார், என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. அதான் எசேக்கியேலில் வந்து கோகேன்ற ராஜாவுக்கு வந்து ஆண்டவர் கர்த்தர் வந்து எசேக்கியா நாடத்தில் சொல்கிறாரு, இன்னும் கோகே ராஜாவுக்கு எதிராக வந்து நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்கிறாரு. எசேக்கியேல் 38:7 அதில் ஒரு வார்த்தை பாருங்கள், அது இந்த நாளுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்குது. நீ ஆயத்தப்படு, உன்னோட ஒரு சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, அவங்களுக்கு காவலாளனாக இரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம முதல்ல ஆயத்தமாக இருக்கணும். ஒரு கூட்டத்தை நம்ம மட்டும் இல்லாதபடி, நம்ம குடும்பம் மட்டும் இல்லாதபடி, ஒரு சிறு கூட்டம் இல்லாதபடி ஒரு கூட்டத்தை வந்து ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். சும்மா ஆயத்தப்படுத்திட்டு விடக்கூடாது, சொல்லிவிட்டு அறிவிச்சிட்டு விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு என்ன பண்ணணும், காவலாளனாக இருக்கும். அவங்களுக்கு பின்னாடியே போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி திரும்ப 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 திரும்ப, சில சமயம் அவங்க கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடாமல் அவங்ககிட்ட போய் ஆண்டவரை பற்றி சொல்லி நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்மை வந்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாக. அப்போ நமக்கு கிடைக்கிற அவார்டு மத்தேயு, இதோடு நான் முடிச்சிடுறேன். மத்தேயு 25 செம்மறியாடு வலது பக்கம், வெள்ளாடு இடது பக்கம் நிற்கிது. மத்தேயு 25 அதிகாரம் 34-35 வசனம். 25, 34, 35. இப்போ சொல்லுமா? ம் ம் 45 வசனம். அந்த காரியங்கள்லாம் என்னென்ன காரியம் நமக்கு தெரியும், நம்ம அடிக்கடி படித்ததான். நிறையா நன்மை செஞ்சுருக்காங்க. நீ இது செஞ்ச, நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தேன், நான் உடை இல்லாமல் இருந்தேன், நீ எனக்கு கொடுத்தேன்ட்டு. அப்போ வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக கர்த்தர் வந்து நமக்கு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்க, நம்ம வரவேற்க ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார். ஸோ நம்ம இந்த நாட்களில் நம்மளும் ஆயத்தப்பட்டு மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தமிழில் கூட ஒரு செய்தி இருக்குது, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம். நான் பெற்றது நம்மளோட நிப்பாட்டிடக்கூடாது. இந்த ஒரு டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட் 34வது சங்கீதம். ஸோ நம்ம ருசிச்சிட்டோம், அப்போ மற்றவங்களும் என்ன பண்ணணும், டேஸ்ட் பண்ணணும். அதை ஏதாவது ஒரு முறையில் நம்ம என்ன பண்ணணும். மற்ற காரியம் நம்ம காரியம்னா மற்றவங்கள்ட்ட எவ்விதமாக நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம். நினச்சி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இந்த நாட்களிலாது, கொடுக்கப்பட்ட நாட்களிலாது நம்ம துரிதமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம ஆயத்தப்பட்டு மற்றவங்களை ஆயத்தப்படுத்துகிறவங்களாக இருக்கணும், ஆத்மா ஆதாயம் பண்ணுகிறா இருக்கணும், தூங்குகிறார்களாக இல்லாதபடி விழித்து இருக்கணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ஏன்னா ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. ஸோ நம்மளும் ஆயத்தமாகணும். மற்ற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திர ராஜா, எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தவும் ஒரு சிறு கூட்டத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தும்படியா நல்ல ஞானத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தாவே, எங்களை வழி நடத்துங்க, அதற்குரிய ஞானத்தை கொடுங்க தகப்பனே. இப்பொழுது வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தினரை நினைக்கிற ராஜா கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுங்க, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ராஜா கர்த்தாவே, மன பாரங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சிறு குழந்தைகள் எல்லாம் தகப்பனே 2 மாதம் லீவில் இருந்துட்டு கர்த்தாவே, இன்னும் 1 வீக்கில் தகப்பனே புது அகாடமிக் இயர் போகிறாங்க தகப்பனே. எங்கள் பிள்ளைங்க எல்லாரோடும் இருங்க ராஜா கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் தகப்பனே கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியம் எதுவும் எங்கள் பிள்ளைகளை மேற்கொண்டு விடாத படி ஐயா எங்கள் பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள் காத்து கொள்ளுங்க ராஜா. யோசுவா சொன்னபடி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நாங்கள் முடிவு பரியந்தான் நிலைநிறுத்து கர்த்தா உமக்கு சாட்சியாக இருக்கணும். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளும் சுவாமி, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறாதே. ஆமேன். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி குரூப் சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.